Taste the Daily. இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு வந்த விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியினுடைய நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கடன் அளவு பற்றி எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் என அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு பொய் வாக்குறுதிகளை அளித்து 2021 ஆட்சிக்கு வந்த விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு இன்று இந்தியாவிலேயே கடன் வாங்கும் மாநிலங்களில் முதலிடம் என்ற சிறப்பை பெற்று அளவுக்கு அதிகமாக கடனை பெற்றுள்ளது என்பதை நான் சட்டமன்றத்திலும் பொதுவெளியிலும் சுட்டிக்காட்டி தமிழகத்தின் நிதி நிலைமை சீரழிந்து வருவதாக நான் குறிப்பிட்டு பேசிய குற்றச்சாட்டுகளுக்கு நேரடியாக பதிலளிக்காமல் எனக்கு பொருளாதார நிதி மேலாண்மை குறித்து அடிப்படை புரிதல் இல்லை என்று தமிழ்நாட்டின் நிதி அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒரு சிறந்த நிதி நிர்வாகம் என்றால் நிதி பற்றாக்குறையை கட்டுப்படுத்தி வருவாய் பற்றாக்குறையை அறவே நீக்குதல், கடன் வாங்கும் அளவை கட்டுப்படுத்தி வாங்கும் கடனை மூலதன செலவிற்கு செலவிட வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதுதான் சிறந்த நிதி நிர்வாகத்திற்கு அடையாளம் என்று நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது கூறியவர்கள் இப்போதைய எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்த திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைய அமைச்சர்கள் தான் அப்போது உண்மையிலேயே நாங்கள் வாங்கிய கடனுடைய அளவு மாநில உற்பத்தி மதிப்பில் 25% தான் இருந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இப்போது விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசில் கடன் வீதம் 26% தாண்டி உள்ளது. இதையே நாங்கள் சொன்னால் எங்களுக்கு அடிப்படை புரிதல் இல்லை என்பதா என கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது, வருவாய் பற்றாக்குறையை நீக்கிவிட்டீர்களா என்று கேள்வி எழுப்பியுள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதாவது எங்களது ஆட்சியில் நிதி ஆணைய பங்கீடு குறைந்த போதும் மின்வாரிய கடனை அம்மா அரசு ஏற்றுக்கொண்ட போது 2018-19 வரை வருவாய் பற்றாக்குறை குறைவாகவே இருந்தது என சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல 2020-21 கொரோனா பாதிப்பால் அரசினுடைய வரி வருவாய் குறைந்த நிலையில் கொரோனா தடுப்பில் அதிக செலவு ஏற்பட்டதால்தான் வருவாய் பற்றாக்குறை அதிகமானது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். அடுத்த 2 ஆண்டுகளில் அதாவது 2021-22 மற்றும் 22-23 வருவாய் அதிகரித்த நிலையில் வருவாய் பற்றாக்குறை குறைந்தது. இது இயல்பான நிலைதான். ஆனால் ஆண்டுதோறும் அதாவது 2023-24 மற்றும் 2024-25 வருவாய் பற்றாக்குறை ஏன் உயர்ந்தது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். 2022-23 ரூபாய் 36.215 கோடி இந்த வருவாய் பற்றாக்குறை 2023-24 44,907 கோடியாக ஏன் உயர்ந்தது என்றும் அது 2024-25 49,279 கோடியாக உயர காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக இந்த விவரங்களை புள்ளி விவர அடிப்படையில் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆண்டுதோறும் அதாவது 2023-24 மற்றும் 2024-25 வருவாய் பற்றாக்குறை ஏன் உயர்ந்து வருகிறது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக 2022-23 ரூபாய் 36,215 கோடியாக இருந்த வருவாய் பற்றாக்குறை 2023-24 44,907 கோடியாக ஏன் உயர்ந்தது என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர் அது 2024-25 49,279 கோடியாக உயர காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். எனவே வருவாய் பற்றாக்குறை அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட அதிகமாகி விட்டது என்பதே இது உண்மை என்றும் இதற்கு அமைச்சர் விளக்கம் அளித்திருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல ஆண்டுதோறும் வாங்கக்கூடிய கடன் அளவு வருவாய் அதிகரிக்கிற போது குறைய வேண்டும் என்றும் வாங்கும் கடன் மூலதன செலவிற்கு பயன்படுத்த வேண்டும். ஆனால் உண்மை நிலை என்னவாக இருக்கிறது என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாடு சுதந்திரம் பெற்ற 73 ஆண்டுகளில் அதாவது 2020-21 வரை தமிழ்நாடு பெற்ற கடன் அளவை காட்டிலும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு இந்த ஆண்டு அதாவது இந்த 4 ஆண்டுகளில் வாங்கிய கடன் மற்றும் அடுத்து வரக்கூடிய 5வது ஆண்டு 2025-26 வாங்க உள்ள கடனுடைய மொத்த அளவு அதிகமாகி அதாவது 5 லட்சம் கோடியை தாண்டும் நிலை இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார்.
இதில் 50% கூட மூலதன செலவிற்கு செலவிடப்படவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். வாங்கும் கடனில் பெரும்பகுதி வருவாய் செலவிற்கு தான் செலவிடப்படுகிறது. இதுதான் நிதி மேலாண்மையா என்ற கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இதை சுட்டிக்காட்டினால் எனக்கு புரிதல் இல்லை என்று ஸ்டாலின் மாடல் திமுக அரசினுடைய நிதியமைச்சர் எனக்கு பாடம் எடுக்கிறார் என்று தெரிவித்திருக்கார். கடனளவு என்பது மொத்த கடன் தொகையை விட மாநில உற்பத்தி மதிப்பில் கடனளவு எத்தனை சதவீதம் உள்ளது என்பதே சரியான அளவுகோல் என்பது எங்களுக்கு தெரியும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது இதை நாங்கள் பதிலாக கூறிய போது திமுக ஏற்றுக்கொண்டதா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். அம்மா ஆட்சியில் கடன் அதிகரித்து விட்டதாக பொய் பிரச்சாரம் செய்யவில்லையா என்றும் இந்த சதவீத கணக்கில் கூட 2019-20 வரை அளவு 25% தாண்டவில்லை. அப்போதைய மத்திய நிதிக்குழு மற்றும் மத்திய அரசு அனுமதித்த அளவை விட மிக குறைவாகவே கடன் பெற்றோம் என்றும் தற்போது ஸ்டாலின் மாடல் அரசை போல் கடன் வாங்கியதில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்ற பெருமை தமிழ்நாடு தான் என்று நாங்கள் பெறவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். 2020-21 கொரோனா பாதிப்பால் கடன் அளவு 26.94% உயர்ந்தது. இந்த விவரங்கள் எல்லாம் சிஏஜி அறிக்கையிலேயே உள்ளது. ஆனால் கடன் அளவை குறைப்பதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசின் அமைச்சர் கணக்குப்படியே 2021-22 கடன் அளவு 27.01%, 2022-23 கடன் அளவு 26.87%, 2023-24 கடன் அளவு 26.72%, 2024-25 கடன் அளவு 26.40% உயர்ந்துள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார். எனவே விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இப்போது நிலுவையில் கடன் அளவு 26% தாண்டிவிட்டது. எந்த வகையில் இவர்கள் கடன் அளவை குறைத்தார்களா என்று கேள்வி எழுப்பக்கூடிய அவர் இதை நிதியமைச்சர் தான் விளக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் அதிமுக அடிக்கல் நாட்டிய சென்னை மெட்ரோ ரயில் திட்ட 2வது கட்டத்திற்கு PMRL அலகு 2 எனவும் செலவழிக்கும் ரூபாய் 26,000 கோடி நிதியை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த செலவு மூலதன செலவில் தான் வரும். இந்த தொகையை சுட்டிக்காட்டினால் கூட இந்த ஆட்சியில் மூலதன செலவு உயரவில்லை என்றும் அப்படியானால் பல திட்டங்கள் நிதி பற்றாக்குறையால் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த அரசு வாங்கும் கடன் வருவாய் செலவினங்களுக்கே செலவிடப்படுகிறது என்பதைத்தானே இது காட்டுகிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக 50,000 கோடி ரூபாய் மின்வாரியத்திற்கு வழங்கியதாக கூறியுள்ளார்கள். இவர்கள் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் முடிவடைய உள்ளது. மின்வாரிய நிர்வாகத்தை மந்திரக்கோள் கொண்டு சீரமைப்போம் என்று சொன்ன விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு இதுவரை செய்தது என்ன என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு ஆட்சி பொறுப்பேற்றது முதல் இதுவரை 3 முறை மின்கட்டணங்கள் உயர்த்தப்பட்டு விட்டது என்றும் இவற்றை மீறியும் மாநில அரசு மின்சார வாரியத்திற்கு நிதி வழங்குகிறது. குறிப்பாக மின்வாரிய நிதி மேலாண்மை சீரழிந்து உள்ளதையே இது காட்டுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டின் நிதி மேலாண்மையை மேம்படுத்துவோம் என்று மக்களை ஏமாற்றி இதற்காக ஒரு உபயோகமற்ற சர்வதேச நிபுணர் குழுவையும் அமைத்து நிதி பற்றாக்குறை, வருவாய் பற்றாக்குறை, கடனளவு என எல்லா நிதி குறியீடுகளும் பின்னடைவை சந்தித்துதான் இந்த ஸ்டாலின் மாடல் அரசின் சாதனை என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மக்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் அறிக்கை வெளியிடுவதை விடுத்து வாக்குகளை பெறுவதற்காக மட்டும் திட்டங்களை போடாமல் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்களையும் தீட்டி அவைகளை செயல்படுத்த நல்ல நிதி மேலாண்மையை அமைச்சர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று எங்களுக்கு நிதி மேலாண்மை பற்றி பாடம் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கனதாசன்.